அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். கீரையே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கீரை சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. கீரையில் இருக்க பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 2 நாளாவது எடுத்துக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல்ஸு, சுகர் லெவல்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகி அனிமிக்காக இருக்கவங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் உங்களோட ஸ்கின்னும் நல்லாவே க்ளோ கொடுக்கும். ஸோ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு நான் என்னோடய கார்டனுக்கு போயிட்டு இருக்கிற நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரைகளை எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த சென்டர் காம்பு மட்டும் விட்டுட்டு குட்டி குட்டி காம்பு இருக்கு இல்லையா, அது இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 7-8 பூண்டு, ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு, இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, இதில் ஒரு கைப்பிடி அளவு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை இலைகளையும் சேர்த்துட்டு, இதில் டேஸ்ட்டுக்காக 2 டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து, இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரைக்கு ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சரியாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்துட்டு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுடலாம். ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கறனால லேட் ஆகும். அதனால தான் நல்லா குழஞ்சி வரணும் பருப்பு. இப்போ விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு இந்த கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ளே இருக்கிற சூப் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த சக்கையை தூக்கி போட வேண்டாம். அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து, தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சேர்க்காமே நல்லா திக்கான ஃபைன் பேஸ்ட்டாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போது பேஸ்ட் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இப்போது குக்கர் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பை அதில் சேர்த்துட்டு, அரைச்சி வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம என்டையராக அந்த பேஸ்ட்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது. உப்பு நான் வேக வைக்கும்போது சேர்க்கலை. ஏன்னா கீரை கொஞ்சம் கலர் மாறிடும். இப்போ நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தோன்னே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இல்லாமல் அப்படியே சிக்கன் சூப் குடிக்கிற மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.